3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இன்னும் ஒரு 10 நாள் தான் இந்த சட்டசபை மொத்தமாக நடக்க போகுது. அதில் சபாநாயகர் பாமக விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். பாமக விஷயத்தில் எந்த கட்சியுமே எந்த முடிவும் எடுக்கல, திமுகவும் எடுக்கல, அரசும் எடுக்காது. என்டிஏல அன்புமணி போறாருன்னா ராமதாஸும் போயிட வேண்டியதான். உள்ளே போயிட்டு அவங்களுக்குள்ள கூட்டணி. ஆமாம், இந்த தொகுதி அது ஒரு பாமக, இது ஒரு பாமக. ஆமாம், ஏகப்பட்ட நாடகம் நடந்தது. இப்போ ஒரு நாடகம் நடக்குது, அவ்வளோதான். இது கரெக்டுங்க. இந்த கவர்னர் திருந்துறதாகவும் இல்லை, மத்திய அரசு பண்ணக்கூடிய அட்டூழியங்க. இது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்கும்போது இப்படிலாம் நீ முட்டுக்கட்டை போட முடியாது. கவர்னர் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் ஜாதி பேரெல்லாம் எடுக்கிறதுன்றது பல சிக்கல்களை உண்டாக்குங்க. ஆதார் கார்டில், ரேஷன் கார்டில், டிரைவிங் லைசன்ஸில் எல்லாத்துலேயும் போய் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரொம்ப கடினமானது. ஜாதி மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சாதியை வச்சு தான் எல்லாரும் கேண்டிடேட்டே சூஸ் பண்ணுறீங்க. ஏஎஸ்கே ஐயங்கார்னு ஒரு தலைவர் இருந்தார், சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், மெட்ராஸ் ஸ்போர்ட் ட்ரஸ்ட் யூனியனோட தலைவராக இருந்தார். அப்பழுக்கற்ற தியாகி, திருமணமும் கூட செய்து கொள்ளாதவர், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கட்சிக்கும் யூனியனுக்கும் கொடுத்தவர். இப்போ அவருடைய படத்தையோ அல்லது அவருடைய பெயரையோ எங்கேயாவது நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அந்த கட்டடத்துக்கு அதில் ஒரு ஹாலுக்கு வைக்கிறீங்கன்னா அவர் ஏஎஸ்கே ஐயங்கார் தான் வைக்க முடியும். ஐயங்கார்ன்ற பேர் இல்லைன்னு எடுக்க முடியாது. மந்திரிங்க, எம்எல்ஏங்க, ஆளுங்கட்சி பிரமுகர்கள், எம்பிக்கள் போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்களே, அதை பற்றி ஒரு வார்த்தையாவது பிரஸ்தாபம் பண்ணிங்களா? ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி ஜிகே முனையை எனக்கு சட்டமன்ற தலைவரில் நீங்கள் நீக்கி தான் ஆகணும் எங்கள் கட்சியுடைய சார்பாக, நாங்கள் தான் உண்மையான பாமகன்னு சொல்லி போராட்டத்தை தொடர்ந்து நேற்றும் தர்ணா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் சட்டமன்றத்தில் தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ராமதாஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு அணியை அமைச்சாச்சு. அதில் முக்கிய தலைவர்கள் ஃபுல்லாருமே இருக்காங்க. தேர்தல் ஆணையமும் ஒரு விஷயத்தை கொடுத்தாச்சு. எந்த போக்கில் தான் அந்த கட்சி போய், ஏன்னா சட்டமன்றம் வரைக்கும் எப்படி இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்களுக்கான பிரச்சனை உள்ளே நடந்துட்டு இருந்துச்சோ அது மாதிரி ஒரு போராட்டம் இப்போ ஓடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் சபாநாயகர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். இதை முடிஞ்சு போச்சு. சபை நாளையோட 6 மாசத்தோட நாளையோட முடியுது. அசம்பிளி முடியுது. இதுக்கு பிறகு ஒரு ஜனவரியில் ஒரு 10 நாளோ என்னமோ இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு இடைக்கால பட்ஜெட் தான். அப்புறம் ஜனவரியில் ஒரு 10 நாளோ என்னமோ நடத்திட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் வருதுன்னா ஒரு ஜனவரியோடய முடிச்சுடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஜனவரியில் ஆளுநர் உரையோட தொடங்கும். அது இந்த முறை ஆளுநர் உரை இருக்கான்னு தெரியல. 1 வீக் நடக்கும், 5 நாள் நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு ஷார்ட் செஷன் இருக்கும், ஓட் ஆன் அக்கௌண்ட் இடைக்கால பட்ஜெட்டுக்காக. அது ஐதர் பிப்ரவரி ஆர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும். அதெல்லாம் ஒரு 3 நாள் 4 நாள் நடக்கும், அவ்வளோதான். ஸோ நாளைய நிகழ்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் தான் இந்த சட்டசபை மொத்தமாக நடக்க போகுது. அதில் சபாநாயகர் பாமக விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். பாமக விஷயத்துல எந்த கட்சியுமே எந்த முடிவும் எடுக்கல, திமுகவும் எடுக்கல, அரசும் எடுக்காது. கூட்டணியே குழப்பத்துல தான் இருக்கு. அவங்க யாரை சேர்த்துக்கிறதுங்கிறதே இருக்கு. ராமதாஸை யார்கிட்ட சேர்த்துக்கிறது, அன்புமணி யார்கிட்ட சேர்த்துக்கிறதுன்னே போயிட்டு இருக்காங்க. இல்லாட்டி ஒண்ணு பண்ணலாம், அதாவது 2 பேரும் ஒரே கூட்டணியில எல்லாம் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட், அதாவது கூட்டணி வச்சுக்கலாம். கூட்டணிக்குள்ள கூட்டணி வச்சுக்கலாம். குத்துக்குள்ள உள்குத்து மாதிரி கூட்டணிக்குள்ள கூட்டணி. அப்பாவும் பிள்ளையும் இப்போ பாமகவை இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன். அன்புமணி டிஎம்கேக்கு போக மாட்டார், ஏடிஎம்கே தான் அவர். ராமதாஸ் எங்கன்னா போவார். இப்போ என்டிஏக்குள்ளே அன்புமணி போகிறாருன்னு இருக்கார் அவர். என்டிஏ உள்ள அஃபிஷியலாக இல்லை அவர். இப்போ என்டிஏல அன்புமணி போகிறாருன்னா ராமதாஸும் போயிட வேண்டியதான். உள்ளே போயிட்டு அவங்களுக்குள்ள கூட்டணி. ஆமாம், இந்த தொகுதி அது ஒரு பாமக, இது ஒரு பாமக. ஆமாம், ஏகப்பட்ட நாடகம் நடந்தது. இப்போ ஒரு நாடகம் நடக்குது, அவ்வளோதான். கவர்னர் மேலே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க கேஸ். தமிழ்நாடு அரசாங்கம் அடுத்த கட்ட முயற்சி போயிட்டு இருக்கு. இடையில அவங்க இருவருக்குமான பிரச்சனைகள்ங்கிறது கொஞ்ச நாள் தள்ளி வைக்கப்பட்டிருந்த ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. திரும்ப கவர்னர் எங்களுக்கு எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி டிஎம்கே இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் இல்லைங்க, இது கரெக்டுங்க. இந்த கவர்னர் திருந்துறதாகவும் இல்லை, மத்திய அரசு பண்ணக்கூடிய அட்டூழியங்க. இது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்கும்போது இப்படிலாம் நீ முட்டுக்கட்டை போட முடியாது. கவர்னர் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. கிறிஸ்டல் கிளியர் ஆர்டர் போட்டுச்சு. நீ கேட்டு தான் ஆகணும். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் சொல்கிறத ஆன் த லைன், டாட்டட் லைன்ஸில் கழுத்து போடுற தவிர உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. எத்தனை தடவை தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லும்? திருந்துற மாதிரி இல்லையே அந்த கவர்னர். இப்போ மறுபடியும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, நாளைக்கு விசாரணை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சீஃப் ஜஸ்டிஸ். சிஜே பெஞ்சில் தான் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இதில் எந்த விதமான மறு சிந்தனைக்கோ சந்தேகத்துக்கோ இடம் வேண்டாம். அந்த ஆளுநர் விவகாரத்தில் தமிழக அரசின் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது. 100% நியாயம் இருக்கு நான் நம்புகிறேன்.
இந்த ஆளுநரை உசுப்பி விட்டு ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை, ரொம்ப கேவலமான கேடுகட்ட வேலையை மோடி கவர்மெண்ட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நிச்சயமாக ஏற்புடையதல்ல. இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல் தான் இது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது ஏங்க பல தடவை சுப்ரீம் கோர்ட் கடந்த 3 ஆண்டுகளில் சொல்லிடுச்சுங்க, எலெக்டட் கவர்மெண்ட் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். இந்த கவர்னர் திருந்துறதா இல்லை. இது முழுக்க முழுக்க இந்த தப்பு இந்த கவர்னர் மேலேயும் மோடி கவர்மெண்ட் மேலேயும் தான். இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு பரவப்பாக்கின ஒரு விஷயம் வந்துட்டு சீமான் உள்பட்ட எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்ண விஷயம் ஜிடி நாயுடுவோட பேர் வந்துட்டு மேம்பாலத்துக்கு வச்சுது. அடுத்ததாக நாராயணசாமி நாயுடுனுடைய பேரை வந்து ரயில்வே மேம்பாலத்திற்கு கோவை டு பொள்ளாச்சி ரோட்டுக்கு நாங்கள் வைக்கிறோங்கிறதையும் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் ஊர்களில் உள்ள ஜாதி பெயர்கள் அழிக்கப்பட்டு இருக்கு, தெருக்கள் அழிக்கப்பட்டு இருக்கு. இப்போ போடி நாயக்கனூர் கூட கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள நாயக்கனூரை கூட நீங்கள் எடுக்கணும். இது மாதிரி வந்துட்டு 1300 ஊர்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்குது, இதெல்லாம் நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து வீரமணி ஒன்று கொடுக்குறாரு, திருமாவளவன் கொடுக்குறாரு. ஜிடி நாயுடு தான் அழைக்க வேண்டும். அன்று அது இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்லை. ஆனால் வந்து அடையாளம் அதுதான், அதை வந்து நம்மளால் மாற்றக்கூடாதுங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. திருமாவளவன் அதை வந்து வரவேற்றிருக்காரு. இல்லைங்க, இது தேவையில்லாத பிரச்சனை. இந்த அரசு, தமிழக அரசு செய்வது தேவையில்லாத பிரச்சனை. இது இப்படியே விட்டுறது பெட்டரு. இப்போ ஜிடி நாயுடு பேரை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது என்னன்னு வைப்பீங்க? ஜிடி நாயுடு தான் வைக்கணும், அது கரெக்டு. இன்றைக்கி நீங்கள் ஜாதி பேரெல்லாம் எடுக்கிறதுன்றது வந்து பல சிக்கல்களை உண்டாக்குங்க. ஆதார் கார்டில், ரேஷன் கார்டில், டிரைவிங் லைசன்ஸில் எல்லாத்துலேயும் போய் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரொம்ப கடினமானது. ஜாதி வந்து மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சாதியை வச்சு தான் எல்லாரும் கேண்டிடேட்டே சூஸ் பண்ணுறீங்க. எம்ஜிஆர் 1978-79 கொண்டு வந்த இந்த ஜீவோ வந்து நடைமுறையில் செயல்படுத்தப்பட முடியாமலே போனது. ஜாதின்றது மூளையில் இருக்க விலங்கு, அதை வந்து உடச்செறியறதுன்றது ரொம்ப கஷ்டம்னு அம்பேத்கர் சொன்னதான் உண்மை. பெயரில் எடுக்கிறதால அதுலேயும் செலக்டிவாக தானே நீங்கள் எடுக்கிறீங்க. நாராயணசாமி நாயுடுவை வைப்பீங்க, ஜிடி நாயுடுவை வைப்பீங்கன்னா வேறு வழி இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் அது நியாயம். ஒருத்தனோட பேரே ஜாதி பேராக இருக்கும்போது அதை எடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. என் பேர் என்னவா இருக்குன்றதை நான் தான் முடிவு பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ கடந்த காலங்களோட தலைவர்களில் வந்து அந்த பெயரை, ஜாதி பேரை எடுத்துட்டிங்கன்னா அவங்க பெயரே இருக்காது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். இப்போ பெரிய தலைவர்கள் சாதி பேர் தான் அவங்க பேராக இருக்கும். ஏஎஸ்கே ஐயங்கார்னு ஒரு தலைவர் இருந்தார், சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், மெட்ராஸ் ஸ்போர்ட் ட்ரஸ்ட் யூனியனோட தலைவராக இருந்தார். அப்பழுக்கற்ற தியாகி, திருமணம் கூட செய்து கொள்ளாதவர், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கட்சிக்கும் யூனியனுக்கும் கொடுத்தவர். இப்போ அவருடைய படத்தையோ அல்லது அவருடைய பெயரையோ எங்கேயாவது நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அந்த கட்டடத்துக்கு அல்ல ஒரு ஹாலுக்கு வைக்கிறீங்கன்னா அவர் ஏஎஸ்கே ஐயங்கார் தான் வைக்க முடியும். ஐயங்கார்ன்ற பேர் இல்லைன்னு எடுக்க முடியாது. இப்போ நான் நாயுடுக்கு வைப்பேன், ஐயங்காருக்கு வைக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து அபத்தமானது. பெயர் நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ செய்யக்கூடிய இந்த அரசு மந்திரிகள் போய் மாநாட்டில், ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்களா? அதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டுதா? அல்லது சட்டம் போட்டு தடுக்க முடியாது, ஒரு உத்தரவு போட்டுதா? வாய்மொழி உத்தரவாது போடப்பட்டதா? எல்லா அமைச்சர்களுமே போய் எல்லா அமைச்சரும் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்கல்ல. அப்போ அது எவ்வளோ போலித்தனமானதுங்க இது சிக்கலை உண்டாக்குங்க. இன்னொன்று, நடைமுறையில் இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய உங்கள் தெருக்களோட பெயரை நீங்கள் பெயரை எடுத்திங்கன்னா, சில தெருக்களோட பெயர்கள் வந்து வெறும் சாதி பெயர் தான். செட்டி தெருன்னு இருக்குங்க, வன்னியர் தெருன்னு. வன்னியர் தெரு நீங்கள் என்ன தேர் போடுவீங்க? இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இதை போடுன்றாங்க. அதில் உள் சிக்கல், உள்கூத்து என்ன வருதுன்னா, அது தலித் தலைவர்கள் பேரே இல்லைன்றாங்க. காமராஜ் பேர் இருக்கு, அண்ணா பேர் இருக்கு, கலைஞர் பேர் இருக்கு, அம்பேத்கர் பேர் கிடையாது, யாரோட பேர் இல்லை, ஜெயலலிதா பேர் இல்லை, எம்ஜிஆர் பேர் இல்லை, ராஜீவ்காந்தி பேர் இல்லை, நேரு பேர் இல்லை, இந்திரா காந்தி பேர் இல்லை. அப்போ இது எதுக்கு தேவையில்லாத சிக்கல்? இதில் இருக்க போலித்தனத்தை பாருங்கள். ஜிடி நாயுடு பேரை வச்சுப்போம், நாராயணசாமி நாயுடு பேரை வச்சுப்போம், ஆனால் வந்து தெருவில் இருக்க ஜாதி பேர் எடுக்கணும். அது என்ன கதை? அது ஏன் இவ்வளோ முரண்பாடாக இவங்க பேசுகிறாங்க? சரி, இதுதான் உங்கள் நோக்கம்னா, மந்திரிங்க, எம்எல்ஏங்க, ஆளுங்கட்சி பிரமுகர்கள், எம்பிக்கள் போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்களே, அதை பற்றி ஒரு வார்த்தையாவது பிரஸ்தாபம் பண்ணிங்களா? இதனால் ஜாதி ஒழியுன்னு யாராவது நம்புவாங்களா? நான் கேட்குறேன். இது எவ்வளோ ஒரு போலித்தனமானது, அதாவது ஹிப்போக்ரஸின்னு வாங்க. தன்னைத்தானே அரசு ஏமாற்றிக் கொள்ளுகிறதுங்க. இதில் வீரமணி, திருமாவுடைய அறிக்கைகள் எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க, நீங்கள் பேரில் போய் எதையும் மாற்ற முடியாது. அதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், சாதி சங்கங்கள் இருக்குல்ல, அதை தடை பண்ணுவீங்களா? உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்ததுன்னா சாதி பெயரால் உருவாக்கப்பட்ட சங்கங்களை தடை பண்ணுவீங்களா? சாதி பெயரால் எதிர்காலத்தில் எந்த சங்கத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அங்கேருந்து தானே தொடங்கணும். முதல்ல உங்கள் எம்பி, எம்எல்ஏ, உங்கள் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள், கட்சிக்காரர்கள் யாரும் கட்சிக்காரர்கள் சாதி மாநாடுகளில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு உத்தரவு போடுவீங்களா? மாட்டீங்க. ரெண்டாவது, சாதி சங்கங்கள், அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் இருக்குது, அதை என்ன செய்ய போகிறீங்க? மூணாவது, சரி அதுவாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டான், எதிர்காலத்தில் வந்து சாதிகளின் பெயரால் சங்கங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்படாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதுவும் கிடையாது இல்லை. இப்போ ஒருத்தன் பேரே ஜாதியாக இருந்தால் என்ன பண்ணுவேன் நான் கேட்குறேன். அந்த மாதிரி இருக்காங்க. அதுதான் இந்தியன் கண்டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவோட
சமூக சூழலில் இருக்கக்கூடிய சிக்கலே அதுதான் உங்களுக்கு வந்து. நிறைய இடங்கள்ல ஈவே ராமசாமிங்கிற பேருக்கு முன்னாடி ஈவே ராமசாமி நாயக்கருங்கிறத இடங்கள்ல இல்ல, கூட நிறைய அது இடங்கள்ல கூடங்க கூட அவரோட பயன்படுத்தப்பட்டிருக்கு. காலகட்டத்துல சாதி பெயர் இருந்தது. அதுக்கு பிறகு அவர் அதை எடுத்துட்டாரு. அவர் பெரியாருன்னு தான் நம்ம அவரை சொல்லணும். இன்னைக்கு ராமசாமி நாயக்கன்றது வந்து உள்நோக்கத்துடன் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அதை நான் ஏத்துக்கல, அது தவறு அது. பட் இன்னைக்கு பேர் எவ்வளோ பேர் ஜாதி பேர்ல இருக்கு. அவன் வந்து ஜாதி பேரோட வச்சிருக்கானா அது நீங்க என்ன பண்ணுவீங்க? தெருவில் இருக்க பேரை எடுக்கிறதுன்றது போலித்தனத்தின் உச்சம். நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். உண்மையிலே அக்கறை இருந்ததுன்னா கலந்துக்காதீங்க, சாதி மாநாட்டில் கலந்துக்காதீங்க, சாதி சங்கங்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. எத்தனை கோயில் உள்ள இன்னைக்கு தலித்து போக முடியாமல் இருக்கு. அந்த சங்கம் அந்த இடத்துல பிரச்சனை பண்றது பூரா திமுக, அண்ணா திமுககாரன், பெரிய கட்சிகள் இருக்கும், கம்யூனிஸ்டுகளை தவிர அத்தனை கட்சிக்காரனும் தலித்துகளுக்கு எதிராக தானே போய் நிற்கிறோம். அதை என்ஷூர் பண்ணுங்க. தெருவில் இருக்க ஜாதி பேர் எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சரிங்க, இப்போ நான் கேட்குறேன் இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து ஜிடி நாயுடுன்னு தான் வைப்போம், நாராயணசாமி நாயுடுன்னு தான் வைப்போம்னு அடம் பிடிக்கிறீங்கல்ல. இப்போ ஏஎஸ்கே ஐயங்காருக்கு நான் சொல்கிறேங்க, அவர் ஒரு மிகச்சிறந்த தொழிற்சங்கவாதிங்க. 1978 இறந்து போனாருங்க. ஏஎஸ்கே ஐயங்காருக்கான ஒரு நினைவு மண்டபம் கட்டப்படுதுங்க. ஏஎஸ்கே ஐயங்கார் தான் அதை வைக்க முடியும். ஜாதி பேர் வைக்கிற நீ எப்படி சொல்ல முடியும்? அவர் தன் காலகட்டத்தில் மாபெரும் புரட்சியாளர், தன்னலம் மறுத்தவர். அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க தொழிற்சங்கங்கள். இன்னைக்கு அவர்கள் வந்து அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் ஒரு நினைவு மண்டபம் கட்டுறாங்க, அல்லது ஒரு சாலைக்கு ஏஎஸ்கே ஐயங்கார்னு பேர் வைங்கன்னா அதை நீ எப்படி எதிர்ப்பு? ஐயங்கார்ன்றது ஜாதி பேர், அப்போ நாயுடுன்றது என்ன? அதுவும் ஜாதி பேர் தான். அப்புறம் ஜாதி பேர், அது கீழே பார்ப்பனியன்னு ஒன்று வரும். இந்த உள்குத்து உள்கதெல்லாம் நிறையா வரும். இது ரொம்ப தேவையில்லாத வாதங்க. இதில் நடைமுறையில் எதுவும் மாறப்போறதில்லை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதி அப்படியே தான் இருக்க போகுது. குளறுபடி தான் வேணா மிஞ்சும், குழப்பம் தான் வரும். நிஜமா சார், உங்களுடைய நேரங்களையும் ஒதுக்கி ஃபேண்டி மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் நன்றி சார். நன்றி.